இப்ப நான் அங்கேதான் போறேன். நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானே? சத்தியமாமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேனே. இத்தனை நாள் ஏன் மறைக்க வச்ச? ஏஜென்ட் மேல ரொம்ப ஆசை ஏற்பட்டு போச்சு இல்ல? இல்லம்மா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறைக்கலாமா? எவ்வளவு ஆபத்து. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாதும்மா. சரி போனா போட்டோம். இப்ப நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஏஜென்ட் முன்னால சொல்லணும். அவரை பார்த்ததும் அப்படின்னா கொன்னுடுவேன். ஜாகிரதைமா. அவர்கிட்ட எனக்கு என்னமா பயம்? தைரியமா சொல்றேன். சரி வா. போயா அண்ணா, போயா. என்ன கழுத்தை பிடிச்சி சும்மா காட்டா மாதிரி என்னங்க என்ன அனுப்பிச்சுக்கிட்டேன். ஏண்டா டே மரியாதை வேணா? ஐயாவை கூப்பிட போனா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு தாம்பாளத்துல ஒரு 10 ரூபாய் பணத்தையும் வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம். வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. கேட்டுக்கடா அச்சி, அது மரியாதை வேற மரியாதை. தங்கலட்சுமி வாங்க, உட்கார் உட்கார். அந்த பேப்பர் எடுத்துங்க. இவன் என்ன நான் சொல்றேன்னு வரிசையா எழுதிட்டு வா. எழுது எழுது. அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல, நல்லா சூடா இருக்கா? சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. சொல்லட்டுங்க? சொல்லுயாண்ணா. நீ அடிச்சாரப்பா. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். எங்க எஜமானு ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்பிச்சேன் பாருங்க. நான் தான் அனுப்பிச்சேன். ஆனா நானும் அனுப்பிக்கல, உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அந்த கரண்டி எடுத்துட்டு வாங்க. கரண்டியா? இந்த சூடு போட்டு. என்ன சொல்றா சொல்றா. எங்க எஜமானி அம்மாவே அங்க போவேனான்னு சொன்ன பாருங்க. சொன்ன பாருங்கன்னா நான் பக்கத்துல இருந்தேனா? சொன்னேன். சொல்லு, நான் சொன்னேன். ஆனா அது நானா சொல்லல, உங்க அப்பா சொல்லி. உங்க அப்பானால நான் பட்ட பாடு இருக்கு. அப்பப்பா ஐயோ ஐயோ. என்னங்க இது என் காலில் விழுறாரு? என் காலில் விழுறதை விட உன் காலில் விழுறது விசேஷம். எழுந்துடுறா எழுந்துடுறா. தூங்குற தூங்குறியா? தவா எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும். இல்ல அவ்வளவுதான், சூடுதான் உனக்கு. எங்க எழுதுனியா? என்ன எடுத்தா? இது உன் கழுத்து மாதிரி இருக்கு. நல்ல வேலை, இத அவன் பார்த்திருந்தா ஆளு பிறண்டு இருப்பான். என் மானத்தை காப்பாத்தினிய தாய். நான் வர்றேன். டேய் வீட்டுல ஜாக்கிரதையா ஆகட்டுங்க. இன்னைக்கு சொல்றேன் கேளு. இந்த ஜென்மத்தில் அந்த ஆளவன் தானே சிங்கமும் சிநேகிதமா இருக்க முடியவே முடியாது. இருக்க முடியாது. அம்மா என்ன பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ? நம்மளை பத்தி ஒண்ணும் பேசலைங்க. பேசாத வரைக்கும் சேமம். ஆனா இந்த கந்தசாமி பைய அவனை சேர்த்ததுதான் பெரிய முட்டாள்தனங்க. ஏம்மா இப்பதான் வந்தீங்களா அல்லது வந்து ரொம்ப நேரம்? இப்பதான் கடைசியில உங்க முட்டாள்தனத்தை பத்தி பேசும்போது ஏது இவ்வளவு தூரம் என்ன தேடிக்கிட்டு வருவானே? என்ன தேடிக்கிட்டு நீங்க அவ்வளவு தூரம் வந்தீங்களே, இப்ப உங்களை தேடிக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என் வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் ஒண்ணும். அதேதான், இப்ப ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கேட்டுக்குதான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க, வண்டி வந்திருக்கு. வண்டி வந்திருக்கா? எதுக்கு? சிங்கத்து வீட்டுக்கு. சிங்கத்து வீட்டுக்கு நானே எதுக்கம்மா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க உண்மை பேசணுமே. என்னம்மா நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு அர்த்தமா? நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கேளுங்க, இத பாருங்க. நீங்க போட்ட முடிச்ச நீங்களே வந்து அவுக்கணும். இல்ல அது உங்க கழுத்துக்கு வந்துடும். புரிஞ்சதா? நான் ஒண்ணு முடிச்சும் போறல ஒண்ணு அவுக்கணும். நீங்க இப்படி வருவீங்களா? வர மாட்டீங்க. மைனா சொன்னாலும் சரி, குருவி சொன்னாலும் சரி, நான் வர முடியாதுமா. நீங்க வர முடியாது இல்ல? நீங்க வர மாட்டீங்க. ஏன் வருவீங்க? மைனா கொண்டா துப்பாக்கி. சிட்டுக்குருவிக்கு துப்பாக்கியா? யாரா சிட்டுக்குருவிங்கிற? நீங்கதான். அப்பா அனாவசியமா இங்க நின்னு உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் கந்தசாமி என்கிட்ட சொல்லியாச்சு. அதை நான் டேப் ரெக்கார்டர் எடுத்தாச்சு. கந்தசாமி என்ன சொல்றது? கந்தசாமி அவனை நீ சொல்ல வச்சிருப்ப. எப்படியான என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு, பிரயோஜனம் இல்ல. பிரபலங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் வர முடியாதுமா. வர முடியாது இல்ல? ஆமா, துப்பாக்கி. அம்மா ஏமா துப்பாக்கியவே கூப்பிடுறீங்க? அம்மா நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நீங்க செய்த குற்றத்தை அந்த கூட்டத்துல வந்து ஒத்துங்க. இல்ல ஒவ்வொருத்தரும் அறக்கல் வச்சிருக்கான், பேய் அடிக்கிற மாதிரி தலையில அடிச்சு சாவடிச்சு விடுவான். அழாதீங்க. நீங்க செய்த பாவத்துக்கு அறக்கல், வரல முழுக்கல். வீட்டுக்கு வாங்க. நிறுத்துங்கள், தலைவர் வந்திருக்கிறார். வெறியர்களே பாருங்கள், உங்கள் வெறியாட்டத்தின் விளைவை பாருங்கள். பகுத்தறிவை இழந்த உங்கள் பயங்கர செய்கையால் படுகாயமடைந்த இந்த பாலகனை பாருங்கள். குருட்டுத்தனமாக நீங்கள் செய்த குழப்பத்திற்கும் இந்த குழந்தைக்கும் துளியரும் சம்பந்தம் உண்டா? இந்த அக்கிரமத்திற்கு யார் பொறுப்பு? உங்கள்
உங்கள் கூட்டத்தை நடத்தி வந்த தலைவன் யார்? நான் தான். சம்பந்தம், நீயா இந்த குழப்பத்திற்கு காரணம்? கேவலம் கேவலம். நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், என் தோழர்கள் என்ற முறையிலே நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். உங்கள் மோசமான செயலை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு தலைவராக இருக்கும் அவலமான நிலையை நினைத்து நான் அவமானப்படுகிறேன். இதுவா நமது பண்பு? இதுவா நமது சேவை? 5 ஆண்டுகளாக நாம் படித்த படிப்பு, பெற்ற அனுபவம், செய்த தியாகம் அத்தனையும் ஒரு வினாடியில் பாழாக்கி விட்டீர்களே. மாளிகை இடித்து விட்டால் அந்த இடத்திலே புதியதாக ஒரு மாளிகை எழுப்பி விடலாம். ஆனால் மனிதரை கொண்டு விட்டால் மீண்டும் எழுப்ப முடியுமா? இதோ வளரும் இந்த இளம் பயிரை உங்கள் வன்முறை தீயிலே பொசிக்கிவிட இருந்தீர்களே. அக்கம் பக்கத்து கிராமங்களில் அமைதி குலைந்தால் அது நமது நாட்டையே பாதிக்கும் அல்லவா? இந்த நிலையில் வீட்டுக்கு ஒரு கட்சி, வேலைக்கு ஒரு கொள்கை, வீதிக்கு ஒரு கூட்டம் என்று வெறியாட்டம் ஆடுவது உங்களுக்கே கேவலமாக இல்லையா? ஆக்கப்பாதை நமது பண்பு, நேசத்தை வளர்க்கும் பொதுப்பணியே நமது கொள்கை. அதை விடுத்து அணுகுண்டின் பலத்தால் உலகையாள நினைக்கும் வெறிபிடித்த வல்லரசுகளைப் போல் நாம் நடந்து கொண்டால் அமைதியை நாடும் உலக மக்களின் கொடிய சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஏன், உலக சரித்திர ஏடுகளிலே நம் பெயர் வரும் இடங்களிலெல்லாம் நாளை நம் குழந்தைகளே காரி உமிழ்வார்கள். தாயே, பாருங்கள் இங்கே. நீங்கள் யாரம்மா இங்கு வந்தீர்கள்? விஷயம் புரியாமலேயே கூட்டத்தோடு சேர்ந்து குழப்பம் உண்டாக்க பெண்களும் முன் வந்து விட்டீர்களா? இந்த குழந்தையின் முகத்தை பாருங்கள். இதுவே உங்கள் வயத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு பாடுபடும். இப்போது நீங்கள் விட்டறிந்த கற்களில் ஒன்றுதான் இந்த குழந்தை தாக்கி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. உங்களை அடிச்சுட்டாங்கன்னதும் எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சது போய் ஆயிடுச்சுங்க ஐயா. மன்னிச்சிடுங்க ஐயா. ஆமையா, உண்மைதான். தங்களிடம் அளவற்ற நம்பிக்கையும் அன்பும் உடையவர்கள் நாங்கள். உங்களுக்கு ஆபத்து விளைவித்ததை கேள்விப்பட்டதும் உள்ளம் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்தோம். கூட்டம் சேர்ந்து விட்டது. ஆனால் இது காலி கும்பலோ போலி கும்பலோ சுயநல கூட்டமோ அல்ல, சமாதான போர் வீரர் படைதான். உங்கள் மனம் நோக செய்து விட்டதற்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம். வேண்டாத வேலையில் ஈடுபட்டு வினையை தேடிக் கொண்டீர்கள். இப்போது வேதனைப்படுகிறோம் என்று சொல்கிறீர்கள். தனி மனிதன் ஒருவன் செய்துவிட்ட தீமைக்காக இப்படி ஊரே திரண்டு தடி எடுத்து வருவது நாகரிக பாதையில் நாம் ஒரு அடி கூட முன்னேறவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் சுதந்திர போர் நடத்திய காலத்தில் கூட அழிவு பாதையில் நாம் செல்வதை அண்ணல் மகாத்மா விரும்பியதில்லை. பணமூட்டைகளின் அகந்தை அகற்ற வேண்டுமே தவிர பணக்காரர்களே ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமது கொள்கைக்கு புறம்பானது. உலகமெல்லாம் ஒன்றென உணர்ந்து மக்கள் எல்லாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று நமது பெரும் தலைவர்கள் எல்லாம் பாடுபடும் இந்த நேரத்தில் நம் ஊருக்குள்ளே சண்டையிட்டு நமக்குள்ளே விரோதத்தை வளர்த்துக் கொண்டால் நமது தியாக செம்மல்கள் உயிரை பணைய வைத்த அந்நியரிடமிருந்து வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரம் என்ற ஒளிவிளக்கு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அந்த விபரீத நிலைமைக்கு வித்திட்ட இழிவு நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டுவதெல்லாம் உயர்வு தாழ்வற்ற சமுதாய அமைப்பு, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சம சந்தர்ப்பம், அதனால் வறுமையற்ற வாழ்வு. அதுதானே நமது லட்சியம். எனவே பண்பை உணர்ந்து பழைய பாதைக்கு திரும்புங்கள். புறப்படுங்கள் கிராமத்திற்கு. கூட்டுறவு முறையால் நாட்டை மேம்படுத்த நம் கிராமமே நல்ல உதாரணமாக திகழட்டும். அது எப்படி முடியும்? எங்க அப்பா போல இருக்கிற 5ஆம் பட ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பட முடியுங்கிற? ஐயா, புது பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டு வருது. இப்படி நில்லுங்க. ஆள வந்தார், குத்தவாளியை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு, ஜனங்க பொறுப்பு. எங்களை ஆள மன்னிக்கவே கூடாது. பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல. வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி வரை விசாரிப்போம். ஆளவந்தா, நீ எவ்வளவு தூரத்திற்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் என்னாலதான். இனிமே ஊருக்குள்ள நான் எந்த பம்புக்கு நான் போக மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்நாளில் இன்னும் நான் செய்ய வேண்டியது போட்டுதான் பயிர் தொழில் பஜனை. பாண்டரங்கா பாண்டரங்க. வக்கீலையா, இந்த நல்ல குணம் நிலையானது தானா? நம்பலாமா இல்ல எங்க தலைவரை ஏமாத்துற தந்திரமா? சேச்சே, சம்பந்தம். அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது. நடுவுல மாறினாலும் முடிவுல ஒண்ணு சேர்ந்துதான் தீரணும். வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா? முத்துவேலு, உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்கு தான் பெரிய மனுஷனா இருந்தாரு. இப்ப கூட்டத்துல குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நாட்டுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. அவரை திருத்தின பெருமை உனக்கு தான் சேரும். அதுதான் இல்ல, இந்த பெருமை எல்லாம் இவங்களை சேரும். ஆமா, நீ என்ன செஞ்ச? இல்ல ஒண்ணுமில்ல. உங்க உத்தரவு இல்லாம இதுல ஈடுபட்டதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன். உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரா வந்தாரு? அறக்கல்லு முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்துருக்கு. அறிவாளி ஆளவந்தா, ஆளவந்தா, 1000 பேர் அழகு சிங்கம். என்ன இது மறுபடி? இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம்.
அளவந்தார், அளவந்தார், நில்லுங்கள். என் அகம் திரிந்து விட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன் நண்பர்களே, என் அகம் திரிந்து விட்டது. அளவந்தார், இனி நாம் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். என் 1000 வேலி நிலமும் இனி உங்கள் ஆதியும். உங்கள் கூட்டுறவு விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலதனமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். தமது நண்பர் அழகு சிங்கம். அழகு சிங்கம். என் கண்ணு உள்ள வாமா. ஏமா இது கூடவா என் உத்தரவு கேட்கணும்? அவங்க கூப்பிடுறாங்களே உள்ள போ. தாயை விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க? ஏன் இல்ல? யாரு? கணவர் இல்ல? கண்ணிலேயே நின்னுட்டு இருந்துச்சுமா. என்னம்மா எங்களை எல்லாம் இப்படி மறந்துட்ட? ஒரு கடாச்சு கூட போடலையே. ஆமாக்கா, உன்னை பாக்கணும் எல்லாம் அங்க போய் அரட்டடிங்க. என்ன மாமா, எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல கைத்தறி ஆட அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆஹா, உட்காருங்க மாப்பிள்ளை. குழந்தையா? அதுக்கு இன்னும் 7-8 மாசம் போகணும் மாமா. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதை கேட்கிறேன். குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டேனே, பாத்துக்கங்க மாமா. அவ இங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் நினைச்சது நடந்து போச்சு. என்னங்க மாப்பிள்ளை இது? ஆனா நீ என்னப்பா இந்த கிளாஸ்மேட் பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணுமே புரியல. விளக்கமா தான் சொல்லேன். ஏக்லவ், அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? மறுபடியும் அந்த பிசாசு பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா? பிடிக்கதான் விடுவேனா? பின்ன ஏன்பா இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போக பாக்க? யார் அவ சுத்த இடியட் மாதிரி பேசிக்கிட்டு? டேய், ஏற்கனவே அவ பியூட்டிஃபுல் ஒய்ஃப்டா, இப்ப டியூட்டிஃபுல் ஒய்ஃப் ஆயிட்டா. புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச மாதிரி அவ தங்கச்சிக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அப்படின்னா உன் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லு. அப்படி நீ ட்ரெயின் அப் பண்ணிருக்க. ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண எல்லாம் சரியா போச்சு. என்னமாப்பா நீ கலாட்டா பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல நிக்குமே. 1000 ரூபாய் பந்தம் எங்கிட்ட. 1000 ரூபாய் தானே? என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி, ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா, சம்மதமா? சம்மதம். மாமா, முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க? கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும், பேசிக்கலாம். டேய் சைனா, ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன், கொடுங்க. ஆகட்டுங்க, ஜல்லி. அம்மா, நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல, அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா, அம்மா போய் சொல்றாங்க. இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? அம்மா, உங்களை ஐயா வர சொன்னாங்க. டேய், பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க. ஏடா, அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா உங்களே வர சொன்னாங்க அங்க. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு ஓ, வர அதான். சொல்லு. நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு. ஆஹா, சரி நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா, உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அப்பா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியாம போய் சொல்லு, போடா. ஐயா, நான் சொன்னேன். பதில் எங்களுக்கே கேட்டுது. கேட்டுதுங்களா? சே, சே, சே. முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்கே, ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா, 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் ஒய்ஃப் இங்க கூப்பிடு. அதுக்கப்புறம் பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா சைனா, போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனேன்னு சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா, ஐயா. அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. கூப்பிடு. இப்ப தெரிஞ்சு போகுது. ஏமா என்னமோ மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாராமா? சொல்லம்மா. ஏக்கா மௌனமா இருக்கீங்க? அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களா? நான் என்ன சொல்றது? அம்மா, ஐயா உங்களை சும்மா வர சொன்னாங்க. இதோ வந்து. கூப்பிட்டீங்களா? ஆமா. மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. எப்பா அளவந்தா, நீ தேவலப்பா. சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மலையா, என்ன சிங்கம் புலி கரடி நினைச்சியா? பத்திரமாத்து தங்கம் கொஞ்சம் பித்தாள கலந்து இருந்தது. எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். அது சரி. எப்பா, இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல?
கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கியே, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற, இதுக்காக எத்தனை அடி எத்தனை உதை. ஆள வந்தா என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஐ வோட் ஃபார் கல்யாணம் வித்தவுட் காதல். ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சூட் ஆகல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே காதல்லாம் எவாபரேட் ஆயிடுது. எவாபரேட் ஆகி போயிடுது. ஆமா, வர்றத பாருங்க, சர்க்கஸ்ல ஆன பாலை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி. கியூ சிஸ்டர் மாமா மிரட்டாதீங்க. பெண்கள் கண்கள் மாதிரி, அதுல ஒரு தூசி தும்பு மாசு மறு படவே நாம விடக்கூடாது. பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்திதான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க எல்லாம் ஓ வாட் அ கேர்ள்னு ஓடுனாங்க. இப்போ உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் அ கேர்ள்னு சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அது வந்தாரு, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்போ நான் கூட இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைச்சேன் தெரியுமா? ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு பயப்படுறேன். நான் கூட அப்படிதான் மாப்பிள்ள இந்த வயசுல இவ்வளவு பார்க்கும்போது ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப வாட் எ கேர்ள்